உங்களுக்கு சளி காய்ச்சல் இருக்கா, இந்த ரசத்தை மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடாகினோடனே நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கோம். கடுகு இது கூடயே சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது கூடயே நம்ம கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம். அது இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணக்கி விடுங்க. நல்லா கிளறி இந்த அளவுக்கு கிளறி விடுங்க. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கோம் பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். கீழே பிளாக் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்போ தான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கி வச்சு பூண்டு நம்ம ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம ஒரு தக்காளி எடுத்து நல்லா ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புளிஞ்சு வச்சுருக்கோம். புளிஞ்ச சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சல் சாரை வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது கூட நம்ம சேர்த்து இது கூட இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து புளி கரைச்சி தான் சேர்த்துருக்கோம். புளி வந்துட்டு ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம கடைசியாக பார்த்துட்டு ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு நல்லது. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா இது சூடாகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு எப்பயுமே நம்ம ரசம் வைக்கும் போது மேலே ஃபுல்லாக பொங்கி வர அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. நுர கட்டும் போது நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி வீடியோ போட்டுருக்கோம். மறக்காமல் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வரேன். பாய் கைஸ்.